ஆரம்ப சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் சுற்று அப்படின்னு வரும். முதல் சனியில வந்து 4 சுற்று இருக்கு. ஒன்னு வந்து முதல் சுற்று, இரண்டாம் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடியது, மூன்றாம் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய, நான்காம் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடியது. முதல் சுற்று இது வந்து மங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த நேரத்தில் எல்லா மக்களுக்குமே அந்த முதல் சுற்று வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஒரு 25 வயசுக்குள்ள அல்லது 30 வயசுக்குள்ள அல்லது பிறந்த உடனே 7.5 சனியை தான் பிறப்பாங்க. ஜென்ம சனின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல தான் பிறப்பாங்க. அப்ப இந்த மாதிரியான நேரத்துல வந்து சனி மிக கடுமையான பலன்களை தருவதற்கு தவறுவதில்லை. அப்ப இந்த நேரத்துல வந்து நம்ம பரம்பரை வந்து நல்லது பண்ணியிருக்காங்க, புண்ணியம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த புண்ணியத்தின்படி உங்களுக்கு வந்து பெருசா வந்து பாதிப்பை தரமாட்டார். அந்த 7.5 சனியே இருந்தாலும் ஒரு அளவுக்கு கடுமையான பலன்களை தராமல் ஒரு மத்தியதனமான ஒரு பலன்களை தந்துட்டு அவர் போயிடுவார். பெருசா பாதிக்க மாட்டார். இது உங்களுக்கு பூர்வீகம், உங்களுடைய பரம்பரை வந்து நல்லது பண்ணியிருக்கணும். அதே மாதிரி வந்து இரண்டாம் சுற்று எல்லாத்தையுமே தருவார். ஏன்னா முதல் சுற்று வந்து நான் கொஞ்சம் உனக்கு செஞ்சுட்டேன், சிரமத்தை கொடுத்துட்டேன், அதனால இரண்டாம் சுற்று நல்லா இருக்கு. இது பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து மூன்றாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 50 வயசு 55 வயசுக்கு மேல வரும். இது வந்து நுங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நுங்கு சனி அப்படின்னு சொல்லக்கூடியது உடம்ப மட்டும் வச்சு நல்ல பளபளப்பா வச்சிருக்கும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் பூராமே வந்து கலட்டி விட்டுருவான். ரொம்ப கஷ்டப்படணும், மூட்டு வலி வரும், கண்ணு தெரியாம போயிடும். அதே மாதிரி பல்லு வந்து அசைகிறது, பல்லு வலி, காது வலி, மண்டை வலி, எதா இருந்தாலும் ஒரு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கக்கூடியது அந்த மூன்றாம் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய நுங்கு சனி. நான்காம் சுற்று மாரகச்சனி. அது வரைக்கும் இப்ப யாரும் இருக்கிறது இல்ல. 45 வயசு தான்றதே போனஸ் வருஷமா தெரியுது, போனஸ் ஆயுளா தெரியுது. ஏன்னா இதுதான் அவன் வச்சிருக்கான். அவன் ஆயுள வந்து ஒரு மனிதனுடைய ஒரு ஜாதகனுடைய ஆயுள தன் கையில வச்சிருக்கக்கூடிய அவன் தான். அதனால அவன் விட்டு வைக்கணும். இதோட பெரிய ஒரு பலனை கொடுக்கறதுக்கு எந்த கிரகத்தினாலும் முடியாது. உசுரோடு இருக்க வைக்கிறது அவனுடைய பெரிய தாற்பயம் தானே. அப்ப அது மாதிரியான விஷயங்களை வந்து சனி கடுமை இல்லாமல் செய்யணும் அப்படின்னா நீங்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து தன் ஒழுக்கம், தன் சார்பு ஒழுக்கம், இது எல்லாமே தெளிவா இருந்ததுன்னா சனி வந்து பெருசா வந்து உங்களை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய தரவே மாட்டார். அப்ப இது வந்து என்ன நிலைப்பாடுகள்ல வந்து சனி நமக்கு நன்மையை தருவார், எப்படி இருந்துகிட்டா நல்லதை தருவார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சார் ரொம்ப 7.5 சனியில வந்து இப்ப இவங்களுக்கு வந்து எப்படி உணரக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது வந்து எல்லா பிரச்சனைகளுமே ஒரே நேரத்தில் வந்து சனி அவங்கள பாதிச்சுட்டு இருக்காருன்னு அர்த்தம். அது வந்து குழந்தைகளை வளர்த்துறதுல ஒரு பிரச்சனை, அவங்கள ஸ்கூல்ல சேர்த்துறதுல ஒரு பிரச்சனை, இதே நேரத்தில் வந்து தொழில ஒரு பிரச்சனை, இதே நேரத்தில் வீட்டுல குடும்பத்துல ஒரு பிரச்சனை, இதே நேரத்தில் சகோதர சகோதரோட ஒரு பிரச்சனை, ஒரே நேரத்துல எல்லாமே ஒருத்தர் சந்திக்கிறார் அப்படின்னா சனி கடுமையா தாக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இதுல ஏதோ ஒரு பிரச்சனை ஆல்டர்னேட்டிவா வந்துகிட்டே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சனி வந்து பாதிக்கல அப்படின்னு அர்த்தம். இதான் சனி வந்து டக்குன்னு உடனே பாதிக்கிறார், உங்களுக்கு வந்து கடுமையை தந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து சனியை பத்தி உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு